மதுரையில் ஒரு பொண்ணு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக யூடியூப்பில் வீடியோ பார்த்து ஏதோ வெங்காரம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படின்னு என்னென்னு எனக்கும் தெரியல. அது ஏதோ ஒரு கெமிக்கல் போல் இருக்குது. இந்த நகைப்பட்றையிலலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது போரக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த வெங்காரத்தை சாப்பிட்டு இப்போ அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான். உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எந்த யூடியூப் பார்த்தோம் எதையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அவங்க போகிற போக்கில் ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் நமக்கு தான் விளைவுகள் ஏற்படுது. ஸோ இந்த யூடியூப்கெல்லாம் ஒரு கண்ட்ரோலே கிடையாமல் போயிட்டுருக்கு. ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் தான் நான் சொல்கிறேன். அவங்கவுங்களுக்கு தோன்ற மாதிரி வைத்தியம், இயற்கை முறை, அது இதுன்னு என்னென்னவோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது. இதை சாப்பிட்டா அது சரியாயிடும், அதை சாப்பிட்டா இது சரியாயிடும். அப்படியெல்லாம் எதுவுமெல்லாம் அப்படி சரியாகிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி நாம் தான் நம்பர் 1 இருக்கணும் உலகத்திலேயே. கரெக்டாக? அதுவும் அதெல்லாம் என்ன பொருள் என்னன்னே தெரியாமல் தயவு செஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னா கம்மியாக சாப்பிடுங்க. அது உங்களால் முடியலன்னா நல்லா சாப்பிடுங்க. ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஏதோ ஒரு ஒர்க் அவுட், மினிமம் ஒரு வாக்கிங், அதாவது போங்க. யார் சொன்னால் வெயிட்டாக இருந்தால் நல்லது இல்லை, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துலேயுமே வெயிட்டாக இருக்கிறவங்கலாம் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா தான் இருந்திருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறவங்க தான் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். இருந்துட்டு போட்டுமேங்க, இருந்துட்டு போட்டுன்னு நான் சொல்கிறேன். வெயிட் இருக்கா, இருந்துட்டு போட்டோம். கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்கம்மா, இருந்துட்டு போட்டுமே. இப்போ என்ன, அதுதானே நம்ம பிறந்த நேரம், இதுதானே நம்மளோட இயற்கையான உடம்பு. சொல்கிறவன் 1000 சொல்லிட்டு போவான். இன்றைக்கி போன உயிர் திரும்பி வருமா? வரவே வராது. இதே மாதிரி யூடியூப்பில் நான் நிறையா இன்னொரு வீடியோ பார்க்குறேன். இந்த லேடிஸ் ப்ராப்ளம், அந்த மந்த்லி ப்ராப்ளம்க்கு கலாச்சிக்காயின்னு என்னமோ சொல்கிறாங்க. அதை பொடி பண்ணி அதை வாங்கி காய வச்சு பொடி பண்ணிவிட்டு அது சாப்பிட்டா அந்த பிசிஓஎஸ் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு வேறு. அதுவும் அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கேன். நானே நினச்சிப்பேன், இது என்ன காய், நம்ம வாழ்க்கையில் அந்த கலாச்சிக்காய்ங்கிற ஒன்றை இது வரைக்கும் கேள்விப்படவே இல்லையே, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அப்படி. எத்தனை பேர் அதை பார்த்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. கர்ப்பப்பை அதில் ப்ராப்ளம் வரதெல்லாம் எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் தெரியுமா? ஏதாவது ஒன்றை பண்ணி ஒன்றாகி நிறைய பேருக்கு யூட்ரஸ்லேயே ஓட்டையாகிற மாதிரியெல்லாம் என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா? நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு குழந்தை பெற்றுக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் கூட போகலாம். ஒரு டாக்டர்கிட்ட போங்க, படித்த ஒரு டாக்டர்கிட்ட போங்க. இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியல. நாமெல்லாம் நம்ம மாநிலத்தில் நிறையா படிச்சிருக்கோம், படிச்சிட்ருக்குறோம், நல்லா முன்னேறிட்டுருக்குறோன்னு சொல்கிறத எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி இப்போ எல்லாம் ஒரு ராங் ரூட்டில் போயிட்டுருக்கிற மாதிரியே இருக்குது. முன்னெல்லாம் இந்த மாதிரி இல்லை. எந்த யூடியூப்காரனும் என்ன சொன்னாலும், அதுவும் முக்கியமாக ஹெல்த்து சம்மந்தமாக என்ன சொன்னாலும், அதைய குடி, இதைய பண்ணு, அதைய அரைச்சி பூசு, என்ன சொன்னாலும் எதுவுமே 1க்கு 2 டைம் யோசிங்க. எதையுமே டக்குன்னு ஃபாலோ பண்ணிடாதீங்க. அந்த ஒன்று தான் நான் சொல்லிக்கிறது. பாய்.